சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து தற்போது மருத்துவர்கள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது கடந்த வியாழக்கிழமை இரவு முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. தொடர்ந்து 3வது நாளாக இன்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் மருத்துவமனை சார்பாக இதுவரை 3 மருத்துவ அறிக்கைகள் நம்மளிடம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று இறுதியாக மருத்துவ அறிக்கை ஒன்று நேற்று மதியம் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் முதல்வர் உடல் நலத்துடன் இருப்பதாகவும், அவர் உடல்நலம் பற்றிய தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும், மேலும் அவர் சாதாரண உணவு வகைகளை எடுத்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் இன்று இன்னும் சிறிது நேரத்திலே முதல்வர் உடல்நிலை பற்றிய அறிக்கை வெளிவர வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும், அவர் சாதாரண உணவு வகைகளை எடுத்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 3வது நாளாக இன்று மருத்துவமனையிலே முதல்வர் இருப்பதனால அனைத்து அமைச்சர்களும் மற்றும் சுகாதாரத்துறை செயலர், சுகாதாரத்துறை அமைச்சர், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் தொடர்ந்து இந்த முதல்வரின் உடல்நலம் குறித்து மருத்துவரிடம் கேட்டு அறிஞ்சிட்டு இருக்காங்க. தொண்டர்களும் அந்த வண்ணம் இருக்கிறாங்க. திவ்யா. ரகுவரன், நீங்க சொன்ன மாதிரி வியாழன் அன்றிலிருந்தே அமைச்சர்களும் தொண்டர்கள் பலரும் அந்த மருத்துவமனை அருகே வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது தொண்டர்களுடைய வருகை என்பது எப்படி இருக்கு? காவல்துறையினர் அங்கே எத்தகைய கட்டுப்பாடுகளோடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? அதாவது இந்த மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மருத்துவமனை சுற்றியே 200க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு வரக்கூடிய தெருவும் மருத்துவமனையிலிருந்து வெளியேறக்கூடிய தெரு 2 தெருக்களிலுமே போலீசார் மிகுந்த பாதுகாப்பில் இருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு அருகிலே வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக வருபவர்கள் எந்த விதத்திலுமே சிரமத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காக மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாகவும் அவர்களுக்காக சிறப்பு அந்த பேட்டரியில் இயங்கக்கூடிய கார்கள் இங்கே இயக்கப்படுது. அவர்கள் நோயாளிகள் எந்த விதத்திலும் சிரமத்தில் ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் உரிய சான்று இருந்தால் கண்டிப்பாக அந்த மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் வெளியே சென்று வருவதற்கு அவர்களுக்கு ஒரு சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் பரிசோதிக்கப்பட்டு உள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைக்கு உள்ளேயும் வெளியேயும் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. இந்த மருத்துவமனை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கள் அனைத்துமே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. திவ்யா.